உங்களுக்கு பார்ட் டைம் ஜாப், ஃபுல் டைம் ஜாப், ஃப்ரீ இன்டர்ன்ஷிப் இதில் எதனா வேணும்னா பிபி அகாடமியை காண்டாக்ட் பண்ணுங்கள். அப்படியே சொல்கிறது ஃபுல்லாக இன்ட்ரெஸ்டிங்காக தான் போகும். ஓகேவா? இப்போ நீங்கள் என்ன இந்த 1 month என்னென்ன பண்ணியிருக்கீங்க, 1ஆம் தேதியிலேருந்து 31ஆம் தேதி வரைக்கும் என்னென்ன பண்ணியிருக்கீங்கன்றது ஃபுல்லாக ரெக்கார்ட் எடுத்துக்கும். இப்போ எப்படிலாம் சொல்லுவோன்னா, உங்கள் ஒரு நேமும் படித்து நீங்கள் எதில் சூப்பராக பண்ணுறீங்க, எதை சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்ற மாதிரி அதுவும் சொல்லுவோம். ஓவரால் இந்த 1 month யார் யாரெல்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கான ப்ரைஸஸ் ட்ராஃபி மாதிரி கொடுக்க போகிறோம். மொத்தம் 4 கேட்டகரி பிரிச்சிருக்கோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து 4:45லேருந்து 9:45 அந்த டைம் ஃபுல்லாக வரவங்களுக்கு அதில் யார் பெஸ்ட்டாக பண்ணியிருக்கா. ரெண்டாவது வந்து 2 பேட்ச் இல்லை ஒரு பேட்ச் மட்டும் ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. ஒரு பேட்ச்னா பாய்ஸ் பேட்ச் மட்டும் ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க, இல்லை 2 பேட்ச் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் அப்படி ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. 2 பேட்ச் ஹேண்டில் பண்ணியிருக்கவங்க, இல்லை ஒரு பேட்ச் ஹேண்டில் பண்ணுறவங்க, அந்த மாதிரி கேட்டகரி. நெக்ஸ்ட் வந்து நான் டீச்சிங்கில் இருக்கவங்க, அட்மின், சீல் ஒர்க்கு, டைப்பிங், இதை பேஸ் பண்ணி அதுலேருந்து ஒருத்தரை சூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு இன்சார்ஜ், 3 இன்சார்ஜ் இருக்காங்கல்ல, இப்போதைக்கு 3 இன்சார்ஜ், நெக்ஸ்ட் மந்தில் 5 இன்சார்ஜ். ஆக்சுவலாக இந்த 3 இன்சார்ஜில் எந்த இன்சார்ஜ் சூப்பராக பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு அந்த கிஃப்ட். இன்னும் நெக்ஸ்ட் மந்த்லேருந்து மார்னிங் பேட்சுக்கு மட்டும் தனியாக மார்னிங் பேட்ச் ஒன்று பண்ண போகிறோம். எல்லாமே இப்போ சொல்கிறோம் ஃபுல்லாகவே. அப்புறம் சப்ஜெக்ட் டீச்சர்ஸில் எந்த சப்ஜெக்ட் டீச்சர் சூப்பராக பண்ணுறாங்க இதெல்லாம் பேஸ் பண்ணி கிஃப்ட் கொடுக்க போகிறோம். இப்போ 4 கேட்டகரி தான். ஃபஸ்ட்டு கேட்டகரி 4:45லேருந்து 9:45 ஃபுல்லாக வராங்கல்ல, அதில் யார் நல்லா பண்ணியிருக்கா. ரெண்டாவது 2 பேட்ச் மட்டும், இல்லை ஒரு பேட்ச் மட்டும், அதில் யார் நல்லா பண்ணியிருக்கா. அப்புறம் நான் டீச்சிங்னா அட்மின், சீல் ஒர்க்கு, டைப்பிங், அப்புறம் இன்சார்ஜ். 3 இன்சார்ஜில் எந்த இன்சார்ஜ் பெஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க. அப்புறம் இன்றைக்கி வந்து இதுவும் சூப்பராக போச்சுன்னு சொன்னாங்க. காம்படிஷன், சின்ன பசங்க காம்படிஷன் நல்லா பண்ணிங்கன்னு சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் கேட்டகரி வந்து 3 batches. பேட்ச் 3 பேட்ச்லேயும் சேர்த்து புரியுதா? 4:45லேருந்து 9:45 வரைக்கும் யார் யாரெல்லாம் இங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களோ அவங்களதுல எந்த டீச்சர் சூப்பராக பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒருத்தங்களை இப்போ சொல்ல போகிறோம். அது யார் அப்படின்ற மாதிரி கவுண்ட் பண்ண போலாமா? 5 மேடம் அப்படியே கவுண்ட் பண்ணுங்க. 3 2 1 அந்த வின்னர் இஸ் சொல்லிடலாமா? சரண்யா மேம். ஏன் வின் பண்ணாங்கன்னு எல்லாமே உங்களுக்கு சொல்லுவோம். இவங்களுக்கு அடுத்த பிளேஸில் யார் இருக்கா அதையும், ஃபஸ்ட் பிளேஸ் மட்டும் தான் இப்போ சொல்கிறோம். செகண்ட் பிளேஸில் யார் இருக்கா அதையும் நாங்கள் சொல்லுவோம். ஆல் தி பெஸ்ட். நான் வந்து இதை எக்ஸ்பெக்டே பண்ணல. ஃபுல்லாக ஒரு போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. வந்து ஒரு 2 months தான் ஆகுது. ஃபுல்லாக அதுக்குள்ளே ஒரு போஸ்டிங் அப்படின்னா சுத்தமாக எக்ஸ்பெக்ட் பண்ணல. அதுவும் எனக்கு பிடிச்ச ஃபேவரட் சப்ஜெக்ட், என்னோடய சப்ஜெக்ட் மேக்ஸ்லேயே வந்து கொடுப்பாங்கன்றது நான் எதிரே பார்க்கல. ஃபுல்லாக எனக்கு என்ன பேசுறதுனே தெரியல. செம்ம ஹாப்பியாக இருக்குது. நான் வந்து என்னோடய ஹார்ட் ஒர்க் கொடுத்து ஒரு கிளாஸ்லேயும் நார்மலாக எல்லோரும் படிக்க வைக்கிறதுலேருந்து நார்மலாக எல்லாருக்கும் ஒரு ஷெடியூல் போட்டு கொடுக்கறது, வந்து நாளைக்கு என்ன ஹோம் ஒர்க், அதை எப்படி படிக்கலாம் அப்படின்னு வந்து ஒரு கிளாஸ்லேயும் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இண்டிவிஜுவலாக சொல்லிட்டு இருப்பேன். ஸோ என்னோடய ஹார்ட் ஒர்க்குக்கு கிடைச்ச கிஃப்டாக தான் நான் வந்து பார்க்குறேன். ஸோ நெக்ஸ்ட் செகண்ட் கேட்டகரி 2 batch or 1 batch. அந்த பேட்ச் ஆர் 1 பேட்ச்னா என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சுதா உங்களுக்கு? ஓகே, 2 பேட்ச் மினிமம் ஹேண்டில் பண்ணியிருக்கணும், இல்லை ஒரு பேட்ச் ஹேண்டில் பண்ணாலும் ஓகே தான். ஆனால் அந்த ஒரு பேட்ச் ஹேண்டில் பண்ணுறவங்க யாராக இருக்கணும்? அந்த பாய்ஸ் பேட்ச் ஹேண்டில் பண்ணுறவங்களா இருக்கணும். பாய்ஸ்னால் எந்த பாய்ஸ்னா 10th to 12th standard பாய்ஸ். கவுண்ட் பண்ண போலாம். 5 4 3 2 1 அந்த வின்னர் இஸ் சொல்லிடலாமா? அந்த வின்னர் இஸ் கமலயாழினி மேம். ஆக்சுவலாக ஜாயின் பண்ணி கரெக்டாக 1 month தான் ஆகுது. இந்த 1 monthல வந்து நான் கொஞ்சம் நிறையாவே சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கேன்னே சொல்லலாம். ஏன்னா இவ்வளோ நாள் நான் இப்படி ஒர்க் பண்ணதில்லை. ஒர்க் பண்ணியிருக்கேன், பட் இந்த டைமிங்கில் நான் ஒர்க் பண்ணது வந்து கொஞ்சம் ஹார்டாக தான் இருந்தது. இருந்தாலும் நான் அது பண்ணேன். அதை விட என்ன சொல்லணும்னா, இங்கே வந்து பாய்ஸ் பேட்ச் ஹேண்டில் பண்ணது வந்து எனக்கு ரொம்பவே ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஆக்சுவலாக நான் எப்போவுமே ஸ்ட்ரிக்டாக இருக்கேன்னு எல்லாருமே சொல்லுவாங்க. முன்னாடி டியூஷன் சென்டர்ஸில் ஃபுல்லாகவே ஒர்க் பண்ணியிருக்கேன். அங்கே எப்போவுமே ஸ்ட்ரிக்டாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் என்னோட ஆக்சுவல் கேரக்டர் அது கிடையாது. ஆனால் அது கிளாஸில் போனோன்னே ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது. ஸோ அந்த இதில் நான் கரெக்டாக இருக்கேன், அவங்கள கரெக்டாக ஹேண்டில் பண்ணுறேன் அப்படிங்கிற கான்ஃபிடென்ட் எனக்குள்ளே எப்போவுமே இருக்குது. ஸோ அதுக்காக கிடைச்ச ஒரு கிஃப்டாக தான் அதை நான் பார்க்குறேன். தேங்க்யூ. மீன் சீல் டைப்பிங். ஸோ அந்த வின்னர் இஸ் 5 4 3 2 1 and the winner is
மோனிஷா. நான் இங்கே தான் படித்தேன். இந்த ஒரு டிராஃபி மட்டும் தான் வாங்காமல் இருந்தேன். எங்கள் அம்மா கிட்ட சவால்லாம் விட்டு காமிச்சேன், கண்டிப்பாக வாங்கிட்டு வருவேன் அப்படி சொல்லி. அதே மாதிரி இங்கேயே வந்து இன்டர்ன்ஷிப் ஜாயின் பண்ணி அந்த டிராஃபியும் வாங்கிட்டேன். சார் ஹாப்பியாக இருக்குது. ஆனால் இங்கேயே படிச்சுட்டு இங்கேயே ஒர்க் பண்ணுறது நல்லா இருக்குது. அது இதாக ஜாலியாக தான் இருக்குது. அடுத்த மந்த் வின் பண்ணுவியா? கண்டிப்பாக சார். அடுத்த மந்த் வின் பண்ணால் அந்த ட்ராஃபி இருக்கு. இன்சார்ஜ் உங்களுக்கும் இதெல்லாம் இருக்குது நான் அப்படின்னு சொல்கிறேன். கவுண்ட் டவுன் 10ல இருந்த இன்சார்ஜில் 10 9 8 7 6 5 4 3 2 1 and the winner is பிரியதர்ஷினி மேம். ஹாய் எவ்ரிவன். நான் வந்துட்டு 10th to 12th பாய்ஸ்க்கு வந்து இன்சார்ஜு. எனக்கு வந்து சார் இப்போ வந்து ட்ராஃபியும் கேஷ் ப்ரைஸும் கொடுத்துருக்காரு. நான் செம்ம ஹாப்பியாக இருக்கேன். என்ன பேசுகிறதுனே எனக்கு தெரியல. எப்பயுமே நான் ஒன்று சொல்வேன் எல்லாருக்கும், நான் ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் எடுக்கிற வீடியோ எல்லாத்துக்குமே நான் சொல்லியிருக்கேன், எப்பவுமே என்னுடைய ஹார்ட் ஒர்க் நான் கொடுப்பேன். எனக்கு இங்கே ஒர்க் பண்ணுறது ரொம்ப பிடிச்சிருக்கு. எங்கள் வீட்டில் வந்துட்டு எவ்வளோ சொல்கிறாங்க வேறு ஒர்க் போ, என் பசங்க வந்து மார்னிங் போயிட்டு ஈவினிங் வராங்க, நான் கொண்டு வந்து விட்டு செகண்டு நான் இங்கே வந்துடுவேன். அது ஃபேஸ் கூட என்னால் சரியாக பார்க்க முடியாது. ஈவினிங் நான் நைட் போகிறங்காட்டினா அவங்க தூங்கிடுவாங்க. மார்னிங் எழுந்து அவங்களை கிளப்பி அனுப்புறது தான் கரெக்டாக இருக்கும். என்னால் அவங்கள சரியாக பேசக்கூட முடியாது அவங்ககிட்ட. அதனால் எங்கள் வீட்டில் வந்து சொல்கிறாங்க வேறு ஒர்க் போக முடியாது, நான் இதை தான் பண்ணுவேன், எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு, நான் அதை நான் பார்த்துக்கிறேன், இன்னும் கொஞ்ச நாள் தானே அந்த கஷ்டத்தை நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன். பசங்களும் புரிஞ்சுக்கிறாங்க. அம்மா நீ போமா, என் பையன் சொல்கிறான், அம்மா நீ போமா, உனக்கு பிடிச்சிருக்கலாமா, நீ போமா அப்படி சொல்கிறான். ஸோ என் பசங்களுமே என் கூட சேர்ந்து என்னை என்கரேஜ் பண்ணுறதுனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நெக்ஸ்ட் வந்து நான் இந்த ஒர்க் வந்து ரொம்ப லைக் பண்ணி தான் நான் பண்ணுறேனே. என்னுடைய ஹார்ட் ஒர்க் நான் எப்பயுமே கொடுப்பேன், இருப்பேன். யார் இருக்காங்களோ இல்லையோ கண்டிப்பாக நான் இருப்பேன். பிபி அகாடமி இருக்க வரைக்கும் நான் இருப்பேன். இந்த மாதிரி ட்ராஃபி வின் பண்ணியிருக்காங்கல்ல, இந்த மாதிரி ட்ராஃபி இப்போ யார் யாரெல்லாம் வின் பண்ணியிருக்காங்களோ நெக்ஸ்ட் டைம் அவங்களும் ட்ராஃபி வின் பண்ணானா அவங்களுக்கு இந்த ட்ராஃபி தர மாட்டோம், அந்த பென் ட்ராஃபி தரும், இந்த ட்ராஃபி தரும். புரிஞ்சா? அதுக்கு அடுத்த வாட்டி அவங்களே வின் பண்ணானா அவங்களுக்கு பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்னு சொல்லிட்டு சர்டிஃபிகேட்டே போட்டு சீல் வச்சு கொடுத்துருவோம். அதை அவங்க எப்போ வேணால் யூஸ் பண்ணிக்கலான்ற மாதிரி. அதுக்கு அடுத்த வாட்டி வின் பண்ணாங்கன்னா கேஷ் ப்ரைஸும் இருக்குது, ரிவார்டு அந்த மாதிரி கிஃப்ட் அந்த மாதிரிலாம் கொடுப்போம், அதையும் சேர்த்து கொடுத்தோம். அதுக்கப்புறம் சூப்பராக பண்ணாங்கன்னா ப்ரொமோஷன் ஷோராக இருக்கும். அவங்களுக்கு கண்டினியூஸாக வின் பண்ணிகிட்டே இருக்காங்கன்னா அவங்களுக்கு க்ரோத் கண்டிப்பாக இருக்கும். புரிஞ்சுல? இப்போ இன்சார்ஜுக்கு ஒன்று மட்டும் தாண்டிடுவாங்க, இதை தாண்டிட்டாங்க, இதுக்கப்புறம் வரது எல்லாமே அவங்களுக்கு இருக்குது. எத்தனை மிஸ்டேக்ஸ் வின்னர் இப்போ எத்தனை மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்காங்க, ரன்னர் எத்தனை மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்காங்க? ஸோ ஃபஸ்ட்டு 3 பேட்சஸில் வந்து வின்னர் வந்து கே சரண்யா மேம், அவங்க வந்து 11 மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஷாருலக்ஷ்மி மேம் அப்புறம் துளசி மேம் 2 பேருமே 18 மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்காங்க. 2 பேரும் ஒரே இதுல இருக்காங்க. அடுத்த பிளேஸ் யாருன்னு பார்த்தா சாருலக்ஷ்மி மேமும் துளசி மேம். அப்படியே 2 பேரும் ஒரு விஷயம் எடுத்துக்கோங்க. 2 பேரும் 18 மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கீங்க மேடம். அவங்க 11, நீங்கள் 18. ஸோ நெக்ஸ்ட்டு 2 பேட்ச் ஆர் 1 பேட்ச், அதில் வின்னர் வந்து கமலயாரணி மேம் 3 மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்காங்க. ரன்னர் வந்து பார்த்திகா மேம் 4 மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் ஒரே ஒரு மிஸ்டேக். ஸோ நெக்ஸ்ட்டு நான் டீச்சிங் அட்மின் சீல் டைப்பிங்கில் வின்னர் வந்து மோனிஷா மேம் 3 மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஐஸ்வர்யா எஸ் மேம் வந்து 7 மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்காங்க. 2 பேர் அப்படியே ஏஞ்சினா கொஞ்சம் நல்லா இருக்கும். 2 பேர் தெரியாமல் இருங்க. ஸோ இன்சார்ஜில் வந்து வின்னர் வந்து பிரியதர்ஷினி மேம், அப்புறம் ரன்னர் வந்து முனிஷ் கீதா மேம். அப்படியே ஒரு சேஞ்ச் பண்ணுங்க. ஒரு பாயிண்ட் மிஸ் ஆயிடுச்சு, அவங்க இது பண்ணிட்டாங்க. உங்களுக்கு கேபிஐ மீட்டிங், அது இந்த மீட்டிங்கில் சொல்லுவோம், WRMல சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு வந்து கேர்ள்ஸ் அசிஸ்டன்ட் இன்சார்ஜ் அசிஸ்டன்ட் இன்சார்ஜா யாரை சூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா கேர்ள்ஸ் சைடில் அசிஸ்டன்ட் இன்சார்ஜ் வந்திருக்காங்க. பத்மபிரியா மேம். மேக்ஸுக்கு வந்து அதான் நானே முடிச்சிடுறேன். போன மந்த் கேபிஐ மீட்டிங், அதை 1ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி வரைக்கும் யார் பெஸ்ட்டாக பண்ணியிருக்காங்களோ அவங்களிருந்து ஒருத்தங்களை சூஸ் பண்ணியிருக்கோம். அதில் யார் பெஸ்ட்டாக பண்ணியிருக்கா, அதுவும் அந்த 445லேருந்து 945 வரைக்கும் யார் வராங்களோ அவங்களுக்கு யார் சூப்பராக பண்ணியிருக்காங்கன்னா சரணி மேம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதனால் அவங்களுக்கு இன்சார்ஜ் போஸ்ட் ஒன்று கொடுக்க போகிறோம். எடுத்த உடனே இன்சார்ஜ் போஸ்ட் இல்லை, அவங்களுக்கு அசிஸ்டன்ட் இன்சார்ஜ் போஸ்ட்டாக தான் கொடுக்க போகிறோம். 1 மந்த் அவங்க ஒர்க்கை கரெக்டாக கிளியராக பண்ணிட்டாங்க அப்படின்னா, இப்போ உண்மையாகவே நல்லா பண்ணியிருக்காங்க தான் அசிஸ்டன்ட் இன்சார்ஜ் போஸ்ட் கொடுக்குறோம். அடுத்த அதுலேயும் நல்லா பண்ணாங்கன்னா அடுத்த மீட்டிங் நடக்கும்ல நெக்ஸ்ட் மந்த், அப்போ இன்சார்ஜ் போஸ்ட் உங்களுக்கு கொடுத்துருவோம். அப்போ ஐடி கார்டில் இன்சார்ஜ்னே வந்துடும் மேடம். ஸோ என்ன சப்ஜெக்ட்னா மேக்ஸ் அசிஸ்டன்ட் இன்சார்ஜாக இருக்காங்க.
அப்படின்னு போன மந்த் வரைக்கும் யார் இருந்தாங்கன்னா பவித்ரா மேம் இருந்தாங்க. இப்போ அவங்களுக்கு என்ன போஸ்ட் கொடுத்துருக்குன்னா சோஷியல் மீடியா ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுற மாதிரி சோஷியல் மீடியா இன்சார்ஜ் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு அவங்களுக்கும் அதே மாதிரி தான் அசிஸ்டன்ட் இன்சார்ஜ்னு சொல்லி 1 மந்த் கொடுப்போம். அந்த 1 மந்த் அவங்களோட ஒர்க் ரோல் எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணிட்டாங்கன்னா நெக்ஸ்ட் மீட்டிங்கில் அவங்களுக்கு இன்சார்ஜ் போஸ்ட் வந்துடும். இப்போ வந்து கேர்ள்ஸ் சைடில் யார் இப்போ வந்து அசிஸ்டன்ட் இன்சார்ஜ்னா பத்மா பிரியா மேம். அப்புறம் மேக்ஸுக்குன்னு சொல்லி மட்டுமே ஒரு அசிஸ்டன்ட் இன்சார்ஜை சூஸ் பண்ணியிருக்கோம். அவங்க யாரும் பார்த்தீங்கன்னா சரண்யா மேம்.